தமிழக முதலமைச்சர் விஜயா கவனத்திற்கு. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய எண்ணங்களில் வீடு வாங்கணும்னு கூடிய எண்ணங்கள் இருக்குது. இதுக்கு வங்கிகள் என்ன நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒரு 20% கட்டுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 5 வருஷத்துக்கு 10 வருஷம் கட்டக்கூடியது இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் கழியும்ன்றதும், அதுக்கப்புறமா தான் கேபிட்டலேருந்து கழியும்னு கூடிய ஒரு திட்டங்களை அவங்க வச்சுருக்காங்க. இது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, இது முழுக்க முழுக்க அந்த வங்கிகளுக்கு சாதகம். யாருக்கு பாதகம்னா, பணத்தை கட்டக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதகமாக இருக்குது. இதுக்கு ஒரு சரியான தீர்வு வந்து கண்டெடுங்க. சட்டங்கள் மாற்றி எழுதுறதுக்கு உங்களால் முடியும். உங்களால் வேண்டுகோள் வைக்க முடியும். வங்கிகளுக்கு முதல்ல அவங்களோட இனிஷியேஷன் ப்ராசஸில் ஒரு 5% நீங்கள் கட்டினா போதும், வீடு கொடுக்கப்படும். 3 மாத தவணைகள் நீங்கள் கட்டலைன்னா அந்த வீடு ஜப்தி பண்ணப்படும். நம்முடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு, இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கம்மியாக தான் எடுக்கணும், கேபிட்டலோடு சேர்த்து தான் எடுக்கணும். இவங்க முன்னாடி இன்ட்ரெஸ்ட் எடுத்துடுறாங்க, கேபிட்டல் வந்து குறைக்கிறதே கிடையாது. அதாவது எப்படி சொல்லலாம்னா, அந்த அவங்க வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் வட்டிகள் மட்டும்தான் முதல்ல கம்மி பண்ணிட்டே வருவாங்க. வட்டிகள் மட்டும்தான் லாபங்களாக எடுத்துகிட்டே வருவாங்க. இது வந்து ஒரு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம். என்ன அறிவாளிகளுக்கும் முட்டாள்களுக்கும் நடக்க போகிறன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த விஷயத்தை மாற்றி அமைங்க. மக்கள் நிறைய பேருடைய வழிகளை அவங்க லாபங்களாக சாப்பிட்ருக்காங்க. அவங்க பேங்க்குடைய டார்கெட் ஹோம் லோன் மட்டும் பாஸ் பண்ண வச்சிரு, அவன் செத்தான் அப்படின்றத அவங்க பேசுவாங்க. அவன் செத்தான், அவன் சாவணுன்றதை இந்த மக்கள் வந்து சாவணுன்றதை இந்த பேங்க் வந்து நினைக்கிது. இந்த பேங்க்குகளுக்கு நீங்கள் ஒரு கடுமையான சட்டங்களை மாற்றி அமைக்க விண்ணப்பங்கள் வைங்க. விண்ணப்பங்கள் என்னென்னா, மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் பணங்களை குறைவாகவும் கேபிட்டலை மேக்சிமமாகவும் குறைக்க சொல்லுங்கள். கேபிட்டலில் இவங்க ஒரு மாதம் ஒரு 30,000 டியூ கட்டுறாங்கன்னா, கேபிட்டல் 22,000 போகட்டும், இன்ட்ரெஸ்ட் 8,000 கழியட்டும். அப்படியே உள்டாவாக என்ன இருக்குன்னா, 28,000 இன்ட்ரெஸ்ட் கழியும், 2,000 தான் கேபிட்டல் கழியும். இப்படி இருக்கும்போது 5 ஆண்டுகள் இந்த மனிதர் வந்து போய் கேபிட்டல் கட்டினாலுமே, அந்த லோன் கட்டினாலுமே, அவருடைய லோன் எவ்வளோ கழிக்கப்பட்டிருக்குன்னா 2 லட்சம் தான் கழிக்கப்பட்டிருக்கும், 1 லட்சம் தான் கழிக்கப்பட்டிருக்கும். இது முழுக்க தவறுதான ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேம்லேருந்து அரசு பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டாம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இதை சரியான ஒரு அங்கமாக மாற்றி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. மக்களுடைய வழிகளிலிருந்து வெளியே கொண்டு வருவீங்க. நன்றி.